பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்தரத்தாம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தம் எனக்காக எல்லாரும் பாடுபடி கேட்கிறேன் பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குரையா உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குரையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை என்னை படைத்தவரே பரிசுத்தரே ஆராதனை
நல்ல அருமையான மன மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நல்ல நாட்களிலே உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவர் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குகளை தெரிந்து கொள்ள பயப்படாத வேண்டுதல் கேட்கப்படுது என்ற சப்தங்களை தினந்தன் எங்கள் காதுகளிலே தொனிக்க நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்கிற அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு எங்கள் எல்லாரும் இந்த காலை ஆராதனையில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும், நீர் உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக்கப்படுகிற நல்ல அனுபவங்களினால் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாருடைய சிந்தைகளையும் ஆண்டவரை சிறைப்படுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நானும் தேவனும் நானும். ஆமேன், ஆமேன். அந்த பாடல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. நம்முடைய துதியின் சப்தங்கள் பரலோகத்தை அசைப்பதாக, அவருடைய சிங்காசனத்தை அசைப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உதவி செய்யட்டும். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி உண்மையாகவே பாடலின் கருத்தை உணர்ந்து நல்லா சொல்லுங்க. நான் ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன், நீர் மீட்டு கொண்ட ஆத்துமா கெம்பீரித்து மகிழும்படி பாடுவேன். ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட கேட்கிறேன். ஆராதனையின் ஆரம்ப பகுதியிலே சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக கீழே வரும்படி அன்பாய் கேட்கிறேன். சின்ன பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடும்படி கேட்கிறேன். மேலே உள்ள பெரியவர்கள் வாலிப பிள்ளைகளை கீழே வருவதற்கு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடிக்கடி இப்படி சொல்கிறேன்னா வருத்தப்படக்கூடாது. சில நேரம் பிள்ளைங்க பின்னால் உட்காந்து செல்ஃபோனை சேட் பண்ணுறத பார்க்குறேன். அது என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. சாட் பண்ணுறாங்களோ இல்லை செல்ஃபோனில் இது பண்ணுறத பார்க்குறேன். அதனால் ஆலயத்துக்குள்ளே நமக்கு செல்ஃபோன் அவசியம் கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி இப்போ ஆராதனை நேரத்தில் ஒன்றும் முக்கியமான காரியம் யாருக்கும் எதுவும் கிடையாது. ஆமென். அதனால் பெற்றோர் அந்த காரியத்தில், உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் கவனமாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், எமக்கு ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் மறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் மறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே
பிரவேசிப்போம். நாங்கள் ஒரு நொடியில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். முதுகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். முதுகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். முதுகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். முதுகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் அன்பரின் திருப்பாதத்தில். எமக்கு ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் அன்பரின் திருப்பாதத்தில். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பதே போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நீ எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், நீ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரோ பாவங்களை, நெருங்கி வரோ பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி
அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. விடுதலையின் ஆவியானவரோடு மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென் ஆமென். ஒருவேளை இன்னைக்கு அந்த வாலாட்டுகிற அனுபவங்களையும் சிலுவையிலே உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற தேவகுமாரன் அவருடைய கால்களினாலே நசுக்கி போடுவாராங்க. வேதம் அப்படி சொல்லுது. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாகவே சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் மிதித்து போடுவாராக. மேற்கொள்ள முடியாது. ஆமென். அவன் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நிச்சயிக்கப்பட்ட முடிவுகள், நிச்சயிக்கப்பட்ட நித்திய கிருபைகள், நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் விடாம ஆண்டவர்கிட்ட பற்றிக்கொள்வோம். அந்த மாதத்தோடு அதெல்லாம் முடிந்து போகாது. ஆமென். இந்த மாதத்தினுடைய கடைசி எண்ட் ஆஃப் த டைம்ல வந்திருக்கிறோம். ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகள் ஜீவ காலம் எல்லாம் லைஃப் டைம் பிளெஸ்ஸிங்ஸ் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஆமென் ஆமென். இந்த காலை ஆராதனையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நல்லா சொல்லுங்க, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்தமாக நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். முதல்ல நல்லா கழுங்க ஆத்துமா வாழ்வது போல பாடணும் இல்லையா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆமென், நீங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதான் நம்மை அழைத்த நல்ல ஆண்டவருடைய ஆசையும் விருப்பமும் நம்பிக்கையும். ஆமென் ஆமென். ஆனாலும் ஒன்றில் கூட குறைவுபடுவது அவருக்கு இஷ்டம் கிடையாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எந்த
நன்மை குறையப்பட்டாலும் வாக்கு தத்தத்தை சொல்லிட்டே இருங்க. அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். அந்த வாக்கு தத்தம் வெறுமனே திரும்பாது. அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென், ஆமென். நம்மை வாழ வைக்கிற தெய்வம் அவர். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்துன்னு ஒரு பாடலை பாட யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த பொன்னான நேரங்களை ஆண்டவர் சமூகத்தில் உபயோகமாய் பயன்படுத்தும்படி கேட்கிறேன். தேவ பிரசன்னம் நம்ம நடுவில் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற சுகத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற மங்களமான உத்தரவுகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற குழந்தை பாக்கியங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற சர்வாங்க சுகத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற வீடு வாசல் வாகன வசதிகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பிஸ்னஸுடைய அற்புதமான காரியங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தருவதற்கு கெட் ரெடியாக இருக்கிறாரு. ஆமென். நிச்சயப்படுத்தி இருக்கிறார். ஆமென். எங்கே விடுதலை வேணுமோ நிச்சயமாக விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பிராணன் உனக்கு கிடைச்ச குள்ள பொருளை போல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். விடுவிப்பாருங்க, ஆசீர்வதிப்பார். ஜீவன் உள்ள நாளெல்லாம் அந்த கடனை எல்லாம் தீர்த்து தேவ மனுஷன்ட்டு போய் கேட்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னபடி அவள் செய்த பொழுது நல்லா ஆழமாக மனசில் பதிச்சு கொள்ளணும். தேவனோடு, தேவன் தந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியரோடு, ஆலயத்தோடு உள்ள உறவுகளை, தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவுகளை, ஆமென். நல்ல தகப்பன், நமக்கு நல்ல தகப்பன் அவர் தாங்க. நிறையா மேன்மையான அனுபவங்களோடு உள்ள நபர்களும் ஆலயத்துக்குள்ளே உண்டு. குறைவான எல்லையில் உள்ள பிள்ளைகள் அவர் சமூகத்தில் வரும் பொழுது நாமெல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ரொம்ப பிடிக்கும். ஆமே, நம்ம எல்லாரும் ஒரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ஒரே பலிபீடத்தில் முன்னால் வந்து அந்த இரத்தத்தையும் அந்த புது உடன்படிக்கையில் பங்கெடுக்கிற புது உடன்படிக்கையின் புத்திரர்கள். ஆமே, அதனால் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. ஆனால் நிறைய நேரத்தில் பைபிள் சொல்லுது, அவருடைய கிருபையை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்போமாக. நம்ம தான் என்ன செய்வோம், எனக்கெல்லாம் செய்வாரா, அவங்களுக்கு தான் செய்வார், அப்படிலாம் கிடையாது. பிள்ளைகளானால் நம் சுதந்திரருமாமே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஆமே. எழுந்து நின்ற ஆராதனைக்காக கொஞ்சம் கூட சோர்வுக்கு இடம் கொடுக்காம, மாசமும் முடிய போது நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் நிச்சயிக்கப்பட்ட விடுதலையும் நிச்சயிக்கப்பட்ட நன்மைகளும் இன்னும் என் கரத்தில் வந்து கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. நிச்சயிக்கப்பட்டது நிச்சயிக்கப்பட்டதே. ஆமே, ஆமே. அது ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். நல்லா மனசில் உள்ள வருத்தம், வேதனை, கசப்பு, யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் ஒருவரும் அன்று தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு பாருங்க, அப்படி சொல்லுது பைபிள். ஆமே. என் சுயத்திலிருந்து எதையும் நான் எடுத்து சொல்லலை. 1000 வருத்தம், மறக்க முடியாத கசந்த அனுபவங்கள் எல்லாம் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய நேரம் சொல்வேன், கொஞ்சம் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்களையும் நான் மனதார மன்னிக்கிறேன், என்னுடைய பலகீனங்களையும் மன்னிச்சு எனக்கு எப்படியாக இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் ஒரு சால்வேஷன் எனக்கு தந்துருங்க, ஒரு முடிவை தருங்க. இந்த பர்டிகுலர் ஏரியாவா நீங்கள் டீல் பண்ணிடுங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். நானும் தேவனும், தேவனும் நானும். ஆமே. நோ என்ட்ரி போர்டை உங்கள் இதயத்துக்கு வச்சுருங்க. இதய கதவுகளை மூடி நல்லா கண்களை ஆண்டவருக்கு நேராக எடுத்து இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து வைத்து உத்தம மனதோடு மாசற்ற இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். இன்னும் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்குமே, ஆனால் பலிபிடத்தில் ஒரு விசை உடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரித்து ஆண்டவரேன் உமது இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் மாற்றி எனக்கு இந்த பர்டிகுலர் காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கட்டும். ஆமே. அந்த கட்டான கனெக்ஷனோடு நம்ம ஒன்றும் அவர்கிட்ட கேட்டால் கிடைக்காது. ஆமே. செல்ஃபோனை சார்ஜரில் போடும் பொழுது, சார்ஜரில் போடும் பொழுது அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணணும். அது பிளக்கில் மாட்டிருக்கான்னு பார்க்கணும், சார்ஜ் ஏறுதான்னு பார்க்கணும். சில நேரங்களில் இந்த செல்ஃபோனில் நம்ம க்ளோஸ் பண்ண நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த இது சரியாக டச் ஆகிருக்காது, அது ஆகாமலே போயிடும். அந்த கனெக்ஷனை, தெய்வத்தோடு உள்ள கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமென். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் நம்பிக்கையோடு விடுவிக்கிற விடுதலையின் ஆவியானவரோடு கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் ஆசீர்வதிக்க வந்துவிட்டார் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 இயேசுராஜன் வந்துவிட்டார் இந்த இடத்திலே. இருளான வாழ்வுதான் இன்று வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். கரங்களை தட்டி கண்களை மூடி நல்ல நம்முடைய உறவுகளை ஆண்டவருடைய கரைச்சொல்லி கொண்டு இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் மறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் மறந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இன்று அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமோ கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமோ கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய்
கொழுந்து விட்டெறிய அக்னி இறங்கிடுதே. அனலாய் நாவு கொழுந்து விட்டெறிய அக்னி இறங்கிடுதே. ஏசோராஜ கொண்டு விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஏசோராஜ கொண்டு விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. ஏசோராஜ கொண்டு விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதித்தோ கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதித்தோ கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனோ பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனோ பாய்ந்து வருகின்றதே. ஆசீர்வதிக்கோ கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கோ கரங்களே சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமோ பலனோ பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமோ பலனோ பாய்ந்து வருகின்றதே. ஆசீர்வதிக்கோ கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கோ கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமோ பலனோ பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமோ பலனோ பாய்ந்து வருகின்றதே. ஏசோராஜ வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஏசோராஜ வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஏசோராஜ வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஏசோராஜ வந்து விட்டார் கூடும் இந்த இடத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்ன தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாட் a mighty God we serve. ஹல்லேலூயா. எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர். அண்ட சராசங்களை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை பாடி துதிக்கும் பொழுது நம்மிடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நிச்சயமாகவே பெருகவே பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற சுக வாழ்வை, எதிர்பார்க்கிற சமாதானத்தை, எதிர்பார்க்கிற பொருளாதார ஆசீர்வாதங்களை, எதிர்பார்க்கிற நன்மைகளை, கிருபைகளை பெருக பண்ணுகிற நல்ல பெருக்கத்தின் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிற முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு. ஆசீர்வதிக்கும் கரங்களே உங்கள் வலது கையை உங்கள் சிரசுக்கு மேலே வச்சு அமைதலாக பாட போகிறோம். நல்லா அமைதலோடு கூட ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேல் அந்த காயப்பட்ட கரங்கள் நம்ம சிரசில் வந்து அமர்றதை நம்ம உணர்வோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும். அந்த விதவைக்கு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். ஜீவகால ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. ஆபிரகாம் ஆண்டவர் ஆகாரை அனுப்பிவிட சொன்ன பொழுது ஆபிரகாம் கொடுத்து விட்ட அந்த தண்ணீர் குறைந்து போனது, அவைகள் செலவழிந்து போனது தேவ பிள்ளையே. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொன்னாரு, நீ சாரிபாத்தில் இருக்கிற விதவை வீட்டுக்கு போ, நான் அங்க கட்டளையிட்டு இருக்கிறேன். பஞ்ச காலம் முடிகிற வரையிலும் அவன் வீட்டில் மாவும் குறையல, கலசத்துல எண்ணெயும் குறையல. தேவ பிள்ளையே, மனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி உண்டு. பெற்றெடுத்த தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. தாயின் ஆசீர்வாதங்களுக்கு எல்லை உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆசீர்வாதங்களுக்கும் எல்லை உண்டு. பலிபிடத்திலே கரம் பிடித்த வாழ்க்கை துணை கொடுக்கிற காரியங்களிலே எல்லைகள் உண்டு. தேவ பிள்ளையே, நாம் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய காரியங்களிலும் எல்லைகள் உண்டு. எல்லையில்லாத கிருபைகள், எல்லையில்லாத நன்மைகள், எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் தகுதியில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே தகுதிப்படுத்தி கிருபையினால் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறவர். நல்லா வலது கையை உங்கள் தலைக்கு மேலே வச்சு நம்ம அதை நாங்கள் முடிக்க போகிறோம். நாளைக்கு இங்கே சர்ச்சில் 12 hours ப்ரேயர்ஸ்லாம் இருக்கு. ஆண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குகள் இந்த நல்ல நாட்களில் தெரிந்து கொள்ளணும். இந்த வாரத்தை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் ஆராதனை இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த நாட்களை விசேஷப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கிருபைகளை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கிருபையாய் தரட்டும். தடைகளை எல்லாம் மாற்றட்டும். சரீரத்துக்கு தேவையான பலனை தரட்டும். நல்ல எல்லா ஜபங்களிலும் பங்கெடுக்க தனித்தும் ஆண்டவரோடு அமர்ந்திருக்க வேதத்தை நேசித்து வாசிக்கிற கிருபைகளை தரட்டும். குடும்பமாய் கர்த்தரை நோக்கி முறையிடுகிற கிருபைகளை தரட்டும். நல்லா ஆண்டவர் சமூகத்தில் அமைதலோடு பாடுபடி கேட்கிறேன். லைஃப் டைம் பிளஸ்ஸிங் தேவ பிள்ளையே, வாழ்நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். லைஃப் டைம் பிளஸ்ஸிங்ஸ். லைஃப் டைமுக்குங்க, லைஃப் டைமுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லை உண்டு. எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களை அவர் தரும் பொழுது அதற்கு ஒரு எல்லை இருக்காதுங்க. அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி அவருக்கு கொடுக்கிற கிருபைகளினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆனந்தமும் உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 1000 நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லுகிற இந்த சில மணி நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நேரங்கள் அப்பா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். வந்த ஒருவர் கூட ஆண்டவரே ஒரு எம்டி ஃபீலிங்கோடு பெயரக்கூடாதுப்பா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உமது பிள்ளைகளுக்கு உம்மாலே நிறைவான பலனும் நிறைவான சுகமும் நிறைவான விடுதலையும் நிறைவான மனமகிழ்ச்சியும் நிறைவான ஆசீர்வாதங்களும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான ஞானமும் பானங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானத்தின் உறைவிடும் அந்த எல்லையில்லாத நன்மைகளை கிருபைகளை ஆசீர்வாதங்களை நிச்சயிக்கப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகளுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன்.